பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடப்படுகிற வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் எந்தெந்த காரியங்களில் எல்லாம் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். இது எல்லாமே நமக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது என்ன கேட்குறோம்? காசு கேட்குறோம், பணம் கேட்குறோம், வீடு கேட்குறோம், என்னெல்லாமோ கேட்குறோம். ஞானம் கேட்குறோமா? தேவ கிருபையை கேட்குறோமா? மனுஷருடைய தயவை கேட்குறோமா? இந்த உலகத்தில் நம்மளும் சக மனுஷர்களோட வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நம்மளுடைய உயர்வுகளுக்கு ஒரு மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கணும். அந்த தயவுக்கு அந்த மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசணும். அதுக்கு நம்ம ஆண்டவரோட பேசணும். அதனால் நம்மளுடைய ஜெபத்தை கொஞ்சம் நம்ம மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய ஜெபத்தில் இன்றையிலிருந்து உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் யாருக்காக ஜெபிச்சாலும் அவங்களுக்கு நல்ல ஞானம் வேணும்னு கேளுங்க. ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் எல்லா காரியங்களையும் சரியாய் செய்திட முடியாது. எல்லா காரியங்களையும் திறம்பட செய்வதற்கு ஞானமே முக்கியம். ஞானத்தை தரது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரிடத்தில் நல்ல ஞானத்தை கேளுங்க. அதே போல் தேவ கிருபை, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அதனால் ஆண்டவரிடத்தில் தேவ கிருபையை கேளுங்க. மனுஷர் தயவு, உலகத்தில் சக மனிதர்களோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அது ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதனாய் வாழ்ந்து நமக்கு காட்டி இருக்கிறார். அந்த நாட்களில் ஆண்டவருக்கு என்ன இருந்தது? மனுஷர் கண்களில் தயவு இருந்தது. எல்லாவற்றிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதே போல் நம்மளும் இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் விருத்தி அடையணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவரிடத்தில் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடையத்தக்கதாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.